Hello Kichaa, good morning and once again welcome back to my channel. நான் தான் உங்க தர்ஷன் பைக்கர் கிச்சா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து மும்பை ஹைவேங்க. ஸோ மும்பையிலேருந்து டெல்லி ஹைவேல இருக்கோம். ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். மச்சான் வந்துட்டு அங்கே ஆல்ரெடி தமிழ்நாடு போயிட்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அவசரம் போயிட்டாரு. ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எப்படியும் அங்கே இருந்துட்டு வந்து ஒரு 3 நாள் ஆச்சுங்க. 3-4 நாள் நம்ம வந்துட்டு அப்படியே ஜெய்ப்பூர் அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஜெய்ப்பூர் மக்கள் கூட அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முன்னாடி டெல்லி டுவர்ட்ஸ் போங்க, நம்ம பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவர்ட்ஸ் டெல்லி தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். பட் வந்துட்டு திஸ் பிளட்டி கூகுள் மாதாஜி நம்மளை ஏமாத்திடுச்சு. என்னன்னு சொன்னால், கூகுள் மாதாஜி ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிருந்தோம், பைக்குக்கு கூகுள் மேப் போட்டிருக்கணும். ஆனால் நம்ம காருக்கு கூகுள் மேப் போட்டனால இந்த ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, 4 லேன் ஹைவே. இது வந்து ஃபுல்லாக காருக்கு மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. காரு ட்ரக்கு அந்த மாதிரி தான் அலோ பண்ணுவாங்க. நம்ம எம்பியும் ஜேபியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டி அப்படியே டைவர்ட்டாக இப்படி வந்துட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மணி நேரம் டைம் கட்டுது பைக்கில். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இதே ஹைவேல தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி வச்சுருங்க, அப்படி வாங்க நாங்கள் இப்படிக்கா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேம் வந்துட்டு ஜெய்ப்பூரில் ஆக்சுவலாக விளாக் எடுக்கலன்னு நினச்சாங்க. பட் வந்துட்டு என்னால் ஜெய்ப்பூரில் விளாக் எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை எனக்கு. வந்துட்டு போயிட்டு சும்மா கேமரா முன்னாடி நின்று ஏதோ பேசுறதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து தோணலை. அதனால நானும் வந்துட்டு வீடியோ எடுக்கல. சரி இன்றைக்கும் எனக்கு ஆக்சுவலாக வந்து டெல்லி போகிறத விளாக் எடுக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பட் இருந்தாலும் சரி ஓகே பரவாயில்ல, வி கேன் இதை பண்ணுவோம், வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மைண்ட் செட் நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மழை வேறு. லுக் அட் திஸ் வெதர் கண்டிஷன். வெதரும் வேறு பயங்கரமாக இருந்துச்சா. ஸோ அந்த மழையை பார்த்தோன்னே அப்படியே குஷி ஆகிட்டேன். ஸோ அதனால தான் வந்துட்டு சரி ஓகே டெல்லி போகிறதெல்லாம் விளாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நம்ம டெல்லி தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம பேந்தர் தான் வந்து ஓட்டிட்டு போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஊரில் வந்து ஸ்பீடுக்கு எல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி நார்மலாகவே வந்துட்டு 120 வரைக்கும் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால நாங்கள் 120 100 போனாலும் நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேஸ் போடுங்க அப்படின்னு நீங்கள் போடாதீங்க. ஆமாம், நீங்கள் அவரை தான் டேக் பண்ணிட்டு இருக்கீங்க, அவரையும் டேக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வேல்ராஜ் அண்ணாவையும் டேக் பண்ணி எல்லாத்தையும் எதுக்கு இதை பண்ணுறீங்க? நோ டேக்கிங், 120 ஒன்லி திஸ் ஹைவே. இப்போ வந்து நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பாவம் நம்ம எம்பியும் ஜேபியும் ஊரையே சுத்தி வருவாங்க போல. பாவம் நம்ம இப்ப சொல்லிட்டு வந்தாங்க, கரெக்டா வந்து ரோடு சூப்பரா இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. கரெக்டா பிரிச்சு விட்டாங்க. இதுல பைக் அலோட் இல்லை. ஓகே ஃபேமிலி, இந்த ரோடு வந்து சீரியஸாக ஜாலியாக இருக்குது. இருங்க ரோடை திருப்பி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஹைவே. பட் இருந்தாலும் இந்த ஹைவே வந்துட்டு ஆமாம், அந்த சின்ன சின்ன பேட்ச் வந்து கொஞ்சம் பயமாகவும் ஜர்க்காகவும் இருக்குது. பட் வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மெதுவாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம். அப்படியே எனக்கு வந்துட்டு இதுதான் பேந்தரில் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நான் விளாக் எடுக்கிறேன்னு நினைக்கிறேங்க. ஸோ இதானே என்னது? ஆமாம், இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம் விளாக் பேந்தரில். மூவ் பண்ணி காட்டுறேன். 120 நீங்க போலாமா? லாரி 100 நீங்க கார் எடுத்தீங்கன்னா நீங்க 120ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்துருக்கு. இதயம் பலவீனமானவங்க, அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் லேடிஸ், அப்புறம் வயசானவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஜாலியா இருக்கு இந்த ஹைவேஸ்ல க்ரூஸ் பண்ணிட்டு போறதுக்கு. பட் என்ன, நம்ம பாய்ஸ் தான் வந்து இந்த ரோட மிஸ் பண்ணிட்டாங்க. பையா ரேஸ் வச்சுக்கலாமா? ரேஸ் வச்சுக்கலாமா? சரி வாங்க. 3 2 1 கோ. போடா சீக்கிரம். பேந்தர் சீக்கிரம் போ. போயிரு. இப்ப பிடிக்கவா? வரட்டா மாமே வா. ஐயோ வெரி குட். வேங்க திரும்ப வருவாங்க. வண்டைக்கு வர. அஞ்சாவது கீழே விண்ட் பிளாஸ்ட் ஆகும். நம்ம கொஞ்சம் கண்ணாடி ஏத்திக்குவோம். விண்ட் பிளாஸ்ட் ஆகுது. ஓகே வாய்ஸ். நாங்க ஜெயிச்சிட்டோம். மாறா ஜெயிச்சிட்டோம்.
பட் யாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. திஸ் மோட்டார் ஸ்போர்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபார் யூ ஆல்சோ. ஏன்னா முக்கியமாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க யாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளோதான். இதெல்லாம் எப்படி இருக்கு? என்ன காரு? Oh my god, பயங்கரமான ஆக்சிடென்ட் போல. டொயோட்டா ஃபார்ச்சுனர். வீடியோ மத் பனா படா பாய் ஜல்தி படா. நாமே ஃபைனலாக வந்துட்டு நம்ம டெல்லி என்டர் ஆகிட்டோம். ஸோ வந்துட்டு இந்தியா கேட்டுக்கும் நமக்கு ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து என்ன நினச்சோம்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துலேயே வந்து ரூம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரூம் பார்த்துட்ருக்கோம். பட் இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு எங்கே ரூம் பார்க்குறதுன்னு தெரியாமல் கூகுள் மாதாஜிட்ட உதவி கேட்டேன். வழக்கம் போல் கூகுள் மாதாஜி வந்து டிராஃபிக்காக இருக்கிற ஏரியாவில் காமிச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கூல் பசங்களாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஸ்கூல் பாய்ஸ், so many ஸ்கூல் பாய்ஸ். இந்த ஏரியாவே பயங்கரமான படா சைஸ் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இங்கே தான் வந்துட்டு ரூம் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம எம்பி ப்ரோவும் ஜேபி ப்ரோவும் 2 ப்ரோஸும் இன்னும் வரல. வர்றதுக்குள்ள நம்ம ரூம் பார்த்து தம்பி ரைட் எடு தம்பி. அது பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கும். இப்படி இப்போ நம்ம வந்துட்டு இப்போ வந்து ரூம் பார்க்க போகிறோம். भैया தான் வந்துட்டு ரூம் பார்க்க கூட்டிட்டு போறாரு. भैया तुम्हारा नाम क्या है? रवि. रविया வந்து ரவியா? ரவி. ரவி வந்துட்டு நம்ம ஒரு ரூம் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு பையா ரூம் ஃபுல் ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பையா கூட்டிட்டு போறாரு. இங்கே தானா பையா? என்ன உங்க ஏரியா ஃபுல்லா பயங்கரமா இருக்கு, பயமா இருக்கு. ஹலோ கிச்சா சாமி, குட் மார்னிங். நேற்று குட் மார்னிங் சொல்லி வீடியோ ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து டெல்லியிலேருந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு நேற்று வந்து நம்ம ஜெய்ப்பூர்லேருந்து டெல்லி கிளம்பி அந்த ஹைவேல பிடிச்சி அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டாங்க. சாயந்தரம் ஒரு 4 மணி சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். ஒரு 5 o'clock வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வந்துட்டோம். டெல்லிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். டிராஃபிக் வரதுக்கு முன்னாடியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ரூம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரூம் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நிறைய இடம் இப்போது நம்ம வந்துட்டு இந்தியா கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்தியா கேட்டு தான் கூகுள் மேப் போட்டிருந்தோம். அங்கே போயிட்டுன்னா ரூம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் to 20 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ரூம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு கூகுள் மாதாஜிட்ட உதவி கேட்டு ரூம் பார்க்க ஆரம்பித்தோம். அங்கே ரூம் பார்க்க ஆரம்பிச்சா வச்சுக்கோங்களேன், இந்த குட்டி குட்டி சந்தெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாகவே வந்துட்டு பயங்கரமான டிராஃபிக். ஏன்னா நம்ம வேறு 2 கார் வச்சுருக்கோம், 2 பைக் வச்சுருக்கோமா. அதுவும் டெல்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சேஃபே கிடையாதுங்க. ரொம்ப பத்திரமா நம்ம ஒன்றே நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours கிட்ட, ஒரு 4 hours கிட்ட ஆச்சு. நம்ம போயிட்டு வண்டி பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லாகவே மெயின் ரோடில் பார்க் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் போய் பார்த்தோம், தேவ் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் வந்துட்டு அங்கே வந்து 2 கார்லாம் பார்க் பண்ண முடியாது, நீங்கள் கொடுக்குற 3000 ரூபா பணத்துக்கு வந்து 2 கார்லாம் பார்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு தமிழ்காரனா வந்தார். அவர் ரொம்ப நேரம் பேசி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணார். அவரை அப்படியும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியும் கொடுக்க முடியல, வேறு வழி இல்லாமல். அதுக்கப்புறம் இன்னும் தேடிட்டு சரி ஓகே கொஞ்சம் அவுட்டராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரோட்டில் கொஞ்சம் அப்படியே வந்ததுக்கப்புறம் இங்கே தான் வந்து ரூம் எடுத்துருக்கோங்க. இருங்க அந்த ரூமை காட்டுறேன். அந்த ரூமை காட்டுறதுக்குள்ள அப்படியே ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரூம் வந்து காட்டுறேன் எங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு நாள் இல்லை 2 நாள் தாங்க ஸ்டே பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு பட்ஜெட் ரொம்ப காஸ்ட்லியாக போய்கிட்டே இருக்குது. ஏன்னா டெல்லியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி, நார்த் சைடில் ரொம்பவே எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி. அதுவும் வந்துட்டு இன்னும் மச்சான் வேறு வரல. மச்சான் வந்து இப்போ நாக்பூரில் இருக்காங்க. இன்னும் வந்துட்டு அவங்க டெல்லி வர்றதுக்கு எப்படி ஒரு 2 நாள் ஆகும். டேஸ் தள்ளி தான் போகுது. பட் இருந்தாலும் தப்பு இல்லை. மச்சானுக்கோசரம் வந்து வெயிட் பண்ணுறதுங்க வந்து தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கோசரம் எல்லோரும் வெயிட் பண்ணாங்கல்ல, மச்சானுக்கோசரம் நம்மளும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் லே சீரீஸ் எல்லாம் முடிக்கிற வரைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுறோம். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்காங்க. நமக்கு வந்து காலையில் கீழே வரலையா, ஒரு சாயம் இல்லாமல் வந்துட்டு இன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு சாய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஜோயாவையும் ஜாக்கையும் வந்துட்டு, ஜோயா ஜாக் வேறு யாரும் இல்லை, நம்ம 2 டியூக் 390 அவங்க 2 பேர்த்தையும் வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்தியா கேட் இருக்கு இல்லையா, இந்தியா கேட் போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரோல்பாக் போகணும். அங்கே போய் ஷாப்பிங்லாம் பண்ண போகிறோம். ஷாப்பிங் பண்ண போகிறதான்
அடுத்த விளாக் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா இந்த விளாக் வந்துட்டு அப்படியே டீ சாப்பிட்டு உங்களுக்கு அந்த ரூமை வந்து காமிச்சிட்டு அப்புறம் அதோட இந்த விளாக் வந்து நான் முடிச்சிடுவேன். 2 நாள் வீடியோ போட முடியலைங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து விளாக் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்லை எனக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த 2 நாள் நான் வீடியோ போடாததில் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிவேன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. வாங்க போய் டீ சாப்பிடலாம். பையா ஏக் சாயா சாமே சாய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருந்தேன். அப்போ வந்து பிரதர் வந்து நீங்கள் யூடியூபர் அப்படின்னு கேட்டார், என்னையும் வீடியோவில் காட்டுங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கோசரம் இந்த வீடியோ எடுத்துக்கோ. போய் ஹாய் போலும் சாயாவை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு சாமே. நம்ம ஒரு டீ லவருங்கிறனால எங்கே போனாலும் இந்த டீ சாப்பிடாம இருக்கவே முடியறதில்ல. உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த கிளைமேட் இன்றைக்கி வேறு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெல்லியில் மழையாக வேறு இருக்கா. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே வந்து சூடாக ஒரு டீ சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும். சியர்ஸ். வீட்டை விட்டு வந்து ஒரு 10-20 நாள் ஆச்சா. வீட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கள் அம்மா வேறு டெய்லி கூப்பிட்டு எப்போ வர்றேன்னு கேட்டாங்க. ஸோ இங்கே பின்னாடி ஒரு ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் தான் நேற்று நம்ம ரூம் கேட்டோம். இங்கே வந்துட்டு ஓவராக ரேட் சொன்னதுனால நம்ம வந்து ரூம் எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ரூம் எடுத்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம ரூம் எடுத்துருக்கோம் முன்னாடி இருக்கு, அங்கே போய் காட்டு. இங்கே தான் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். அங்கே பாருங்கள் அந்த ஹோட்டல் கேமரான் அப்படின்னு தெரியுதா. ஸோ அங்கே தான் ரூம் எடுத்தோம். நைட் வந்து நம்ம தார் இங்கே பார்க் பண்ணியிருந்தோம். அப்புறம் அங்கே பாருங்கள் நம்ம ஜேபி ப்ரோட வண்டியும் நம்ம எம்பியோட வண்டியும் இங்கே நிற்கிது. அப்புறம் அந்த இது வந்துட்டு ஏதாச்சும் பேங்க்கோட இடங்களாம், அதனால காரை காலையில் எடுக்க சொல்லிட்டாங்க. காலையில் எடுத்து இங்கே பாருங்கள், இங்கே நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ்யூவி இங்கே இருக்குது. ஸோ வந்துட்டு அவ்வளோதாங்க, இங்கே தான் வந்துட்டு நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். ரூம் சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. வேறு மாதிரிலாம் இல்லை, ஓகேவாக இருக்குது. பட் என்னென்னா கொடுத்த ரேட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ரூம் போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லிஃப்ட் வேலை செய்யுங்க. நேற்று ஒரு நாள் வந்துட்டு லிஃப்ட் வேலை செஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்த நேரமும் என்னமோ தெரியல, லிஃப்ட் வேலை செய்யலை. நம்ம ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர். எவ்வளோ தூரம் மேலே ஏறுறது. வயசான காலத்துக்கு வயசெல்லாம் இல்லை, வயசு கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த 3 ஃப்ளோர் ஏறுறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுது. இப்போ செகண்ட் ஃப்ளோர் பார்த்துக்கோமா, வந்துட்டான் 3rd ஃப்ளோர். எஸ், வி ஆர் இன்டு த 3rd ஃப்ளோர். அரே பாய்ஸ், ஹாய் போல்தே. அப்போ தான் நீ அழகாக தெரியுவ. சஃபாம் இங்கே தான் வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து நம்ம பாய்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இருங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், குட் மார்னிங் ஃப்ரம் டெல்லின்னு சொல்லணும். Good morning, Kichaa family from Delhi. Good morning, Rani family from Delhi.